விருத்தாச்சலம் வந்து திருமாவளவனே வந்து இன்னைக்கு பேசுறாரு. திருமாவளவன் டைரக்டாவே இறங்கியே பேசிட்டாரு. எங்க 2 பேருக்குள்ளே வந்துட்டு பிரச்சனையை வந்துட்டு இந்த மீடியாக்கள் தான் வந்துட்டு கிளப்பி விட்டுருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. தேமுதிகக்கு சீட்டுகளை அள்ளி கொடுக்க சொல்லி சொன்னதே நான் தான் முதல்வர்கிட்ட அப்படின்னு சொல்லி பேசியிருக்கேன். இது வந்து தமிழ்ல ஒரு வஞ்ச புகழ்ச்சின்னு ஒன்று இருக்கு. வஞ்ச புகழ்ச்சி தான் பண்ணாரு அப்படிங்கிறது தான். ஏதாவது என்னன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அந்த ஏரியாவோட டான், அவரையே பேர் சொல்லும் போது எழுந்திருச்சு நின்று அவர் வணக்கம் கும்பிடுறாரு. அவர் வீட்டில் திருமாவளவனை உட்கார வைப்பாங்களா என்னங்கிறதெல்லாம் அடுத்த கருத்து. இருந்தாலும் அவர் எழுந்து திருமாவளவன் ஒரு தலைவர் அவருக்கு சொல்றதுனால எழுந்து நின்று வணக்கம் செலுத்துறாரு. இந்த அம்மா உட்காந்துக்கிட்டு அப்படியே கேஷுவலா சிரிச்சுக்கிட்டே இருந்ததெல்லாம் பார்க்குறது வஞ்ச புகழ்ச்சி. நான் சொல்லி தான் தேமுதிகக்கே சீட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு புரிதலாக தான் நம்ம எடுத்துக்கணும். இவங்களுக்கே நான் சொன்னதுதான் சீட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு வஞ்ச புகழ்ச்சியில தான் இப்படி சொல்லியிருக்காருங்கிறத தவிர பாக்குறோமே தவிர ரியலாவே அந்த அம்மா வந்து திருமாவளவனை ஒரு மதிக்கவே இல்லை. ஏன்னா மக்கள் நல கூட்டணியில இவங்க தலைமையில தானே இருந்தாங்க. இவங்க தானே சீட்டு பிரிச்சு கொடுத்தாங்க, நம்ம கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு ஏளனத்தோட தான் இந்த அம்மா வந்து திருமாவளவனை பார்த்தாங்க. அதுக்கு வஞ்ச புகழ்ச்சியா தான் இதுக்கு பதில் சொல்லியிருக்காருன்னு நான் சொல்றேன். விஜய் வந்து பெரம்பூர்ல ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் திருச்சியில நேற்று மும்மதத்தினுடைய கோயில்களுக்கும் சென்று விஜய் வழிபாடு நடத்திருக்காரு. சர்ச்சில் கூட அவர் வண்டிட்டு மாதாவை வணங்கியதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். வேலி ரோட் ஷோவும் சரியான நிறைய நாள் பேசாமல் போயிட்டார் விஜய்னு சொல்லி எல்லாருக்கும் வருத்தம் இருக்குது. விஜயனுடைய ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் ஏன்னா அப்படிதானே எலெக்ஷன் இதில் இருக்கு ஜோசப் விஜய். அதுதான் பர்ஃபெக்டா அவர் தன்னை வந்து எங்கே காயின் பண்ணணுமோ அதை கரெக்டாக காயின் பண்ணியிருக்காரு. இனிகோ இருதயராஜும் சாதாரண கேண்டிடேட் கிடையாது திருச்சியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற சிட்டிங் எம்எல்ஏ. 2வது விஷயம், இவரை விட அந்த மதத்தின் அடிப்படையில் கிறிஸ்தவ மதத்தின் அடிப்படையில் இருக்கிற இடத்துல ஒரு இன்ஃபுளுன்சபிளான லீடர். நீங்க எந்த திருச்சபையா இருக்கட்டும் எந்த இதுலையுமா இருக்கட்டும், இனிகோ இருதயராஜ் வந்து அந்த திருச்சபைகளின் கூட்டமைப்புகளுக்கு தலைவர், அந்த மாதிரி ஒரு ரிலீஜியஸான லீடர் அவர். ஸோ இன்னொரு விஷயம் இருக்கு, இனிகோ இருதயராஜுக்கு ஒரு பர்சனலா திமுக ஒரு மனக்கசப்பு இருந்தது கொஞ்ச நாட்களுக்கு, சில நாட்களுக்கு முன்பு. இருந்தாலும் அதையும் தாண்டி அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. திருச்சி ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும் ஹெச்ஓ. ஆனால் 2த்துலையுமே எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்துருவாருன்னு தான் தோணுது. 2வது விஷயம், எஸ் நீங்கள் சொன்ன மாதிரி எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல விஜய் போயிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 இளைஞர்கள் ஓட்டு நிச்சயமாகவே நம்ம இப்படி எடுத்துப்போமே, கிட்டத்தட்ட 18லேருந்து 30 வயதுக்குள்ள இருக்கிற இளைஞர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1,35,00,000 வாக்காளர்கள் இருக்காங்க இன்னைக்கு. அதாவது இன்னைக்கு போலாகக்கூடியதுல அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படின்னா இன்னைக்கு 23 வயசுல இருக்கிறோம், 18 வயசுல இருக்கிறவங்க இருப்பான், 24 வயசுல இருக்கிறவங்க இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டரா தான் இருப்பான். ஏன்னா நடுப்புற எலெக்ஷன் ஒன்றும் இருந்திருக்காது, அவன் 23 24 வயசுல இருப்பான். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னு ஒரு ஓட்டு போட்டிருப்பான். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் ஜென்ரலாக ஓட்டு போக மாட்டாங்க. நீங்க ஒரு நாள் லீவ் கிடைச்சிருச்சு, எங்கேயாவது ஊர் சுத்தலாம், பசங்களோட வந்து சினிமாவுக்கு போகலாம், இப்படிதான் இருப்பாங்க, எதுக்கு ஓட்டு போகும். அப்படி இருந்த ஒரு பாப்புலேஷனை விஜய் ஓட்டு போட கொண்டு வராரு. விஜய் ஓட்டு போட கொண்டு வராரு. இந்த 1,30,00,000 கிட்டத்தட்ட ஒரு 60-70% போலாகுதுன்னு வச்சுப்போம். ரஃப்லியா போட்டு ஒரு 80-90 லட்சம் ஓட்டுகள் போலாகும்னு எதிர்பார்க்கலாம். தட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் விஜய். என்ன விஜய் இல்லைன்னா இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, வேலைக்கு போ விஜய்னால வந்ததுன்னு சொல்ல மாட்டேன் நான். விஜய்க்காக போடணும் என்னன்னே தெரியாம, அரசியலே தெரியாம, ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு எழுச்சி அப்படிங்கிறது ஒரு புரட்சி மூலமா தான் இருக்கும். வைகோ கட்சியை உடைச்சிட்டு வந்தபோது இப்படி அரசியல் சார்ந்து பார்ப்போம். 93-94 காலங்கள்ல வைகோ உடைச்சிட்டு வந்தபோது ஒரு புரட்சி வந்துச்சு, கட்சியை உடைக்கும் போது அப்படின்னு பார்க்கலாம். சீமான் வந்தபோது ஒரு எழுச்சி இருந்தது இளைஞர்கள்கிட்ட அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்படி இருக்கும்பொழுது இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில ஒரு பாப்புலரான பர்சனாலிட்டியா இருக்கக்கூடிய விஜய் நிச்சயமாக ஒரு 70-80 லட்சம் வாக்காளர்களை ஓட்டு போடக்குள்ள கொண்டு வராரு. அதுல ஒரு 50% போனாலே 35-40 லட்சம் வாக்குகள் அப்படிங்கிறது 8-10% வாக்குகள். பை டிஃபால்ட்டா அது வந்து அக்ராஸ் தமிழ்நாடு விஜய்க்கு போலாகும். இதை தவிர வீட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, இப்போ ஒரு சில இடங்கள்லாம் பார்க்க என் பையன் வந்து விஜய்க்கு தான் போட சொல்றான் அப்படின்லாம் பேசுறாங்க. என்ன எங்க தாத்தாலாம் பையன் பேரை வந்து விஜய்க்கு தான் போட சொல்றான் அப்படிங்கிற. இது வந்து ஓட்டு இல்லாதவங்களையும் ஓட்டு இருக்கிறவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வைக்குது. ஸ்கூல்ல படிக்கிற பசங்க அவங்களுக்கு ஓட்டே கிடையாது, பட் அவங்க வீட்டுல அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. ஸோ இது ஒரு 2-3% கன்வெர்ட் ஆகும். ஸோ 15% வாக்குகள் நிச்சயமாக விஜய் ஓவராலா பெறுவார். அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. விஜய்ங்கிற ஒரு ஃபேஸ்க்காக மட்டும்தான் அதுவா இருக்குமே. இந்த ஓட்டை இவர் அடுத்தது எப்படி, ஏன்னா
சீமான் சொல்ற ஒரே விஷயம் தான், கொள்கை முரண் அப்படிங்கிறாரு. அந்த கொள்கை முரணே, கொள்கைங்கிறது ஒண்ணு இல்லாமலே திமுகல இருந்து கொஞ்சம், காங்கிரஸ்ல இருந்து கொஞ்சம், அதிமுகல இருந்து கொஞ்சம், இப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு பேசுறது கொள்கையே ஆயிடாது இல்ல. ஸோ அந்த கொள்கைங்கிற ஒரு இதுல போகாம ஒரு தனக்குள்ள ஒரு ஃபேம் அதை வச்சுக்கிட்டு போறதுனால அதை வெற்றியா கன்வெர்ட் பண்ண முடியாதோ அப்படிங்கிற ஒரு யோசனை தான் இருக்கே தவிர, பட் விஜய் இந்த எலெக்ஷன்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அந்த ஓட்டுகள் எப்படி வந்து திமுக அதிமுக அஃபெக்ட் ஆகுமா திமுக அஃபெக்ட் ஆகுமா தான் எல்லாரும் பேசுறாங்க. பட் ஆனா அது எப்படி திமுக அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. மைனாரிட்டி ஓட்ஸ், நிச்சயமாக இன்னைக்கு மைனாரிட்டி ஓட்ஸ்ல 70% ஆஃப் தி போலிங் டெஃபினட்டா வந்து இவங்களுக்கு தான் போகும். இந்த ஓட்டு இதுக்கு முன்னாடி எங்க போனுச்சு அப்படின்னா திமுக தான் போனுச்சு, அதுல எந்த ஓட்டும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு எஸ்சி எஸ்டி ஓட்ஸ், அதாவது பட்டியலிடப்பட்ட அவங்க சமுதாய வாக்குகள் அப்படிங்கும்பொழுது இன்னைக்கு அங்கதான் போகும். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து அன்எக்ஸ்ப்ளோர்டு ஓட்ஸ் அப்படின்னா மீனவர்கள் ஓட்டு, இது வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. திருவெற்றியூர், ஆர்கே நகர், இந்த பக்கம், அது தவிர கன்னியாகுமரி மாவட்டம். அப்படியே நம்ம தூக்கி அண்ணன் போய் பார்த்தோம்னா கன்னியாகுமரி மாவட்டம், அதுக்கப்புறம் நாகப்பட்டினம், கடலூர் அந்த சைடு போகும். ஸோ இந்த வாக்குகள் அப்படிங்கிறது இது வந்து ஒரு பெரிய ஜங்க். இந்த ஜங்கை வந்து யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. குமரி மாவட்டங்கள் அப்படிங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஹிந்து நான் இந்துஸ் இப்படிதான் ஓட்டு போலரைஸே ஆகும். இன்னைக்கு குமரி மாவட்டங்கள் இப்படி போலரைஸ் ஆகக்கூடிய இடத்துல மைனாரிட்டி ஓட்டுகளையும் மீனவர்கள் சமுதாய ஓட்டுகளையும் வாங்கும் பொழுது இது வந்து திமுக அன்ஃபேவர். இதெல்லாம் திமுக காயின் ஆகிட்டு ஓட்டுகள். அதை உடைக்கும் பொழுது அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இதாகி கன்னியாகுமரி மாவட்டம் ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சு ஸ்வீப் ஆகிடும். அதே மாதிரி திருவொற்றியூர், இந்த பகுதிகள், இந்த மீனவர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளாக இருக்கும். திருவிக நகர், இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே இங்கேயும் வந்து என்னன்னா இவங்க வாங்குறாங்க, ஆனா அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. அப்ப அந்த ஓட்டு யாரோட ஓட்டா இருக்கும்போது திமுகவோட ஓட்டையாக தான் இருக்கும். அது வந்து அதிமுக ஒரு எட்ஜோவரா தான் இருக்குங்கிறது நான் பார்க்கிறேன்.